ஏலா மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம எல்லோரும் தெரிஞ்ச எலா காயு ஃபேமிலி அவங்களுக்கு தான். அதான் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணே இளவரசனே உங்களுக்கு தான் அந்த பதிவுண்ணே. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் வந்து நீங்கள் இந்த குடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால் வீட்டில் தங்கச்சி எவ்வளோ கவலைப்படுது பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணீங்களா, தெரியாமல் பண்ணீங்களா எனக்கு தெரியலண்ணே. உங்களால் குழந்தைங்க, மனைவி, உங்கள் நண்பர்கள் வரைக்கும் கவலைப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க பார்த்துக்கோங்கண்ணே. நான் இது ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் நல்லா அழகாக குடும்பமாக இருக்கீங்க, தங்கச்சியை தங்கமயிலும் கூப்பிட்றீங்க பாசமாக. அதே ஒரு பெரிய ஒரு குடுப்பின மனைவிக்கு இது தன் புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு பாசமாக வந்து தங்கமயிலும் கூப்பிட்றது வந்து பெரிய ஒரு விஷயம்ண்ணே. நீங்கள் ஒரு வர்ற வாய்ப்பை வந்து நீங்களே வந்து கரெக்டாக பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களை வந்து யாரோ வந்து கமாண்டு போட்டு, நீ என்ன நல்லவனா, நீ வந்து குடியார் தானே, குடியார பயலுக்கு என்ன தெரியும்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அவர் சொன்னதுக்கு நான் குடியாரெலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கணும். ஆனால் நீங்கள் தன்னைத்தானே ரொம்ப தாழ்த்திக்கிறீங்கண்ணே. இதில் வந்து ஆமாடா நான் குடியாரந்தான்டா, குடியாரந்தான், உனக்கு என்னடா பண்ணணும், உன் காசுலேயே குடிக்கேன், என் காசு தான் குடிக்கேன் அப்படின்னு கமாண்டு போடுறவங்களையும் பேசுகிறவங்களையும் நீங்கள் பதிலுக்கு தன்னைத்தானே நான் குடியாரன் நீங்கள் அசிங்கப்படுத்திங்கண்ணே. அவன் சொன்னாலும் நான் குடிக்காரன் இல்லைடா, நான் குடும்பத்துக்காரன், நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணணும். நீங்களே உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி இருந்த செயல் சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன் இப்படி குடித்து அசிங்கப்படணும்னு நான் கேட்குறேன்னே. நான் வந்து உங்கள் கூட பிறந்த தம்பியாகவும் என் தங்கச்சி அவங்களையும் காயத்ரியும் நான் தங்கச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அண்ணனாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். தம்பி இதில் ஏதாவது தவறாக இருந்தால் என்னை தம்பியை மன்னிச்சுக்கோங்கண்ணே சரிங்களாண்ணே. அதனால் இளவரசனே, நீங்கள் தன்னைத்தானே குடியாரன்னு சொல்லாதீங்கண்ணே, அது அசிங்கமாக இருக்குண்ணே. அதுபோல் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. அந்த வீடியோவில் நிறைய குழந்தைங்க பேசி பார்த்துக்கிட்டு இருக்கு, நிறைய அக்கா தங்கச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிறகு என்னவும் தெரியுமா, இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் கூட இருக்காங்களா நிறைய நண்பர்கள் எல்லாருமே உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்கண்ணே. நீங்கள் அதனால் உங்கள் நண்பர்களுக்கு நல்ல நண்பர் நீங்கள் இருங்க. நிறைய பேர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டெய்லி. அதனால் நீங்கள் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கணுங்கிறது என்னோடய பொதுவான கருத்துனே. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் என்னை மன்னிக்கவும். சரி நண்பர்களே, ரைட் நண்பர்களே, சந்தோஷம்.